2025க்கான பட்ஜெட் நாளைக்கு பிப்ரவரி 1 நிர்மலா சீதாராமன் வந்து பிரசன்ட் பண்றாங்க. இதெல்லாம் நெறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மக்களுக்கும் இருக்கு, ஃபினான்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ்க்கு இருக்கு. அண்ட் நெறைய கருத்துக்களும் வந்திருக்கு. அத பத்தி தான் டீப்பா நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் விஷயம் இன்கம் டாக்ஸ். நியூ டாக்ஸ் ரெஜிமேல பார்த்தீங்கன்னா, அந்த டாக்ஸ் ஸ்லாப்ஸ்லாம் வந்து குடுத்திருப்பாங்க. அதெல்லாம் வந்து கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணணும். 7 லேக்ஸ்ல இருந்து ஒரு 10 லேக்ஸ் இன்கிரீஸ் பண்ணணும் அப்படின்றது மக்களுடைய எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. இத பத்தி ஃபினான்ஸ் எக்ஸ்பர்ட்ஸும் வந்து சொல்லியிருக்காங்க சில விஷயங்கள். அத பத்தி நம்ம ஃபுல்லா பார்க்கலாம். 2வது விஷயம், இந்திய மக்களுக்கே ரொம்ப சென்டிமென்ட்டா ரொம்ப புடிச்ச விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு கோல்டு, இன்னொன்னு வீடு. இத பத்தியும் வந்து நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்கலாம். ஏன்னா இதோட பிரைஸஸ் வந்து அதிகமா இருக்கு. கடன் வாங்கி நம்ம வீடு வாங்குனாலுமே கூட, வீடு கட்டினாலுமே கூட அதுக்கும் நம்ம டாக்ஸ் கட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்கு. இத பத்தி ஃபினான்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் என்ன சொல்றாங்க? என்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். 3வது விஷயம், ட்ரெயின் டிக்கெட் பிரைஸ் வந்து இன்கிரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அத பத்தி நம்ம வந்து ஃபுல்லா டீப்பா அனாலிசிஸ் பண்ணலாம். 4த் விஷயம், போன டைம் பார்த்தீங்கன்னா, ஹெல்த் இன்சூரன்ஸ்க்குலாம் வந்து ஜிஎஸ்டி இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா, லைஃப் சேவிங் மெடிசின் சொல்லுவாங்க. இந்த மாரி கேன்சருக்கான மெடிசின்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா? அதுக்கான டாக்ஸுமே ஜிஎஸ்டி டாக்ஸ் இருக்கு. என்ன சொல்றாங்க அப்படின்னா, மக்களும் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜிஎஸ்டி டாக்ஸ்லாம் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு எதுக்கு? சாதாரண மக்கள் வந்து பயன்பெறணுங்கிறதுக்காக ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கு. அண்ட் ஆல்சோ கேன்சர் மாதிரியான உயிர்க்கொல்லி நோய்களுக்கு லைஃப் சேவிங் மெடிசின்ஸ் இருக்கு இல்லையா? அதுக்கான ஜிஎஸ்டி வந்து கட் பண்ணணும், குறைக்கணும் அப்படின்னும் பேசிட்டு இருக்காங்க. இத பத்தி நம்ம வந்து ஃபுல்லா பார்க்கலாம். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இந்த கேபிட்டல் கெயின் டாக்ஸஸ் வந்து லாஸ்ட் டைம் வந்து இன்கிரீஸ் பண்ணியிருந்தாங்க. ஷார்ட் டெர்ம், லாங் டெர்ம்க்கு இன்கிரீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே இந்த வாட்டி குறையுமா? குறையாதா? அப்படின்றத பத்தி நம்ம பார்க்கலாம். இத பத்தி ஃபினான்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ்லாம், எக்கனாமிஸ்ட்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்றது ஃபுல்லா டீப்பா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். திஸ் இஸ் ப்ராஃபிட் அப் வித் பிரவீன் சென். வெல்கம் டு ரிஃப்ளெக்ட் மணி. இங்க ஃபினான்ஸ் டிப்ஸ், இன்வெஸ்ட்மென்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்காக வீடியோவா போட்டுட்டு இருக்கோம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த இன்கம் டாக்ஸ். அதாவது நமக்கு வந்து இந்த நியூ டாக்ஸ் ரெஜிமேல போன வாட்டி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ 3 லட்சத்துக்கு வரைக்கும் நீங்க சம்பாதிக்கிறீங்கன்னா உங்களுக்கு எந்த டாக்ஸுமே கட்ட தேவையில்ல. அண்ட் 3 to 7 லேக்ஸ் நீங்க வந்து இயர்லி ஏர்ன் பண்றீங்க அப்படின்னா நீங்க 5% கட்டணும். அதுவும் 7 லேக்ஸ் வரைக்கும் உங்களுக்கு டாக்ஸ் கட்ட வேண்டாம் அப்படின்ற ஒரு சினாரியோ இருக்கு. டிடக்ஷன்ஸ்லாம் போச்சு அப்படின்னா கூட இந்த ஸ்லாப வந்து 7 லேக்ஸ் இருக்க வரைக்கும் இந்த ஸ்லாப் வச்சிருக்கீங்க இல்லையா? அத வந்து ஒரு 10 லேக்ஸ் இயர்லியா யாரெல்லாம் சம்பாதிக்கிறாங்களோ அவங்களுக்கும் வந்து இந்த டிடக்ஷன்ஸ், அதாவது டாக்ஸ் கட்ட வேண்டாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லலாம். அந்த ஸ்லாப கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி நியூ டாக்ஸ் ரெஜிமேல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 7 லட்சத்திலிருந்து 10 லட்சம் உங்களுடைய ஆண்டு வருமானம் இருந்துச்சுன்னா, நீங்க வந்து 10% வந்து நீங்க டாக்ஸா கட்டணும். 10ல இருந்து 12 லட்சம் நீங்க ஆண்டு வருமானம் சம்பாதிக்கிறீங்கன்னா, அதுக்கு நீங்க வந்து 15% நீங்க கட்டணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து 12ல இருந்து 15 லட்சம் நீங்க ஆண்டு வருமானம் சம்பாதிக்கிறீங்கன்னா, அதுக்கு 20% நீங்க கட்டணும். 15 லட்சத்துக்கு மேல நீங்க ஆண்டு வருமானம் சம்பாதிக்கிறீங்கன்னா, அதுக்கு 30% வந்து நீங்க டாக்ஸ் கட்டணும் அப்படின்றது தான் இந்த நியூ டாக்ஸ் ரெஜிம்ல குடுத்திருக்கிறது. இதுல என்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மக்களுக்கு இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா, இந்த 7 லேக்ஸ் வரைக்கும் நீங்க டாக்ஸ் கட்ட வேண்டாம் அப்படின்னு அந்த நியூ ரெஜிமே டாக்ஸ்ல சொல்லியிருக்காங்க இல்லையா? இத வந்து ஒரு 10 லேக்ஸா கொண்டு வரணும் அப்படின்றது ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம 10 to 12 லேக்ஸ் நீங்க இயர்லியா இன்கம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா, அது 15% இருக்குன்னு இல்லையா? அது வந்து ஒரு 12% கம்மி பண்ணுங்க. இல்ல ஒரு 10% கம்மி பண்ணுங்க. 12 to 15 லேக்ஸ் நீங்க ஏர்ன் பண்ணீங்கன்னா, நீங்க 20% கட்டணும்னு சொல்றீங்க இல்லையா? இந்த பெர்சன்டேஜ் வந்து ஒரு 10 to 15% கம்மி பண்ணுங்க. அண்ட் 15 லேக்ஸ் அபோவ் நீங்க சம்பாதிக்கிறீங்க, இயர்லி இன்கம் இருக்கு அப்படின்னா, நீங்க 30% வந்து டாக்ஸ் பே பண்ண சொல்றீங்க இல்லையா? இதையும் வந்து ஒரு 20 to 25% வந்து குறைக்கணும். இந்த ஸ்லாப, இந்த பெர்சன்டேஜ் குறைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, 2024 to 25 இதுல கார்ப்பரேட்ஸ்ல இருந்து டாக்ஸ் கலெக்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, கார்ப்பரேட்ஸ் டாக்ஸ் பே பண்ணியிருப்பாங்க இல்லையா? இது எவ்வளோ பே பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 9.2 லேக் குரோர்ஸ் வந்து பே பண்ணியிருக்காங்க. அண்ட் இத விட அதிகமா யார் பே பண்ணியிருக்காங்கன்னா, இண்டிவிஜுவல் டாக்ஸ் பே பண்றாங்க இல்லையா? அவங்க வந்து கிட்டத்தட்ட 10 லேக் குரோர்ஸ் வந்து பே பண்ணியிருக்காங்க. கார்ப்பரேட்ஸோட இண்டிவிஜுவல் வந்து அதிகமா டாக்ஸ் பே பண்ணியிருக்காங்க. இத பார்க்கும்பொழுது தான் என்னன்னா, சரி அட்லீஸ்ட் இந்த ஸ்லாப கம்மி பண்ணுங்க. இது மட்டும் இல்லாம இந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ஸ் இருக்கு இல்லீங்களா? அந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ஸையும் வந்து என்னன்னா, லாஸ்ட் டைம் வந்து கிட்டத்தட்ட 50,000ல இருந்து 75,000 இன்கிரீஸ் பண்ணாங்க. அதே இந்த வாட்டி ஒரு 75,000ல இருந்து ஒரு 1 லேக்கா வந்து இன்கிரீஸ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்றதும் ஒரு மிகுந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸா ஒண்ணு இருக்கு. ஃபர்ஸ்ட்டு இந்த ஸ்லாப் இன்கிரீஸ் பண்ணணும். அப்புறம் இந்த பெர்சன்டேஜ் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. அப்புறம் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ஸையும் இன்கிரீஸ் பண்ணுங்க அப்படின்றது தான் இந்த இடத்துல வந்து முக்கியமா ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸா பார்க்கப்படுது. ஃபினான்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, மத்த இடத்துல நீங்க எதிர்பார்க்கிறத விட இந்த நியூ டாக்ஸ் ரெஜிமேல வந்து குடுக்கப்பட்டிருக்க இந்த ஸ்லாப்ஸ் அண்ட் பெர்சன்டேஜ் வந்து இந்த வாட்டி 2025 பட்ஜெட்ல வந்து சேஞ்ச் ஆகுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் ஃபிளாக் தான் குடுத்திருக்காங்க. ரெட் ஃபிளாக் இல்ல, கிரீன் ஃபிளாக் தான் குடுத்திருக்காங்க. பார்க்கலாம். நாளைக்கு தான் நமக்கு என்னன்றது தெரியும். 2வது முக்கியமான விஷயம் வந்து நம்ம சொன்ன மாரி நம்ம இந்திய மக்கள், இது வந்து நடுத்தர மக்கள் இல்ல வந்து அப்பர் மிடில் கிளாஸ்ன்னு சொல்லாம இந்திய மக்களுக்கே ஒரு சென்டிமென்ட்டான ஒரு 2 விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு கோல்டு, இன்னொன்னு வீடு. இந்த கோல்டு ரேட் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஆஸ் பர் ஜான் 30 பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிட்டத்தட்ட 22 கேரட்ஸே வந்து ரூ. 7,600 பிளஸ் டாக்ஸா வந்துருச்சு. அதாவது நீங்க ரூ. 8,000 இல்லாம 22 கேரட் கோல்டு உங்களால வாங்க முடியாது. அதே மாரி 24 கேரட் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ₹8,300 வந்து பிளஸ் டாக்ஸ் ஆயிருக்கு. அதாவது நீங்க ஒரு கிராம் 24 கேரட் வாங்கணும் அப்டின்னா, ஒரு ரூ. 8,800 இல்லாம உங்களால வாங்க முடியாதுங்கிற சூழ்நிலை தான் இன்னைக்கு இருக்கு. ஸோ இதுக்கான டாக்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணா,
ஒரு தங்கம் விலை வந்து குறையும். ஏற்கனவே தங்கம் வாங்கி வச்சிருந்தா ஓகே. ஆஹா! தங்கம் விலை ஏறிருச்சான்னு சந்தோஷப்படலாம். ஆனா இனிமே தான் நம்ம வாங்க போறோம் அப்படிங்கும்போது, இது வந்து இவ்ளோ உச்சத்த தொட்டிருக்கே அப்படின்னு மக்கள் வந்து கொஞ்சம் பயப்படுறாங்க. இதோட டாக்ஸ் கம்மியாச்சுன்னா நல்லா இருக்குங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்க தான் செய்யுது. அண்ட் வீடு. நம்ம சொந்தமா ஒரு வீடு, அதுவும் கடன் வாங்கியே வாங்குனாலுமே, அதுக்கும் டாக்ஸ் கட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்கு. ஸோ மக்களுடைய எதிர்பார்ப்பு என்ன இருக்கு? அதுவும் ஃபினான்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன யோசிக்கிறாங்கன்னா, இந்த டாக்ஸ் வந்து கட் ஆகுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. முழுசா கட் ஆகும்னு சொல்ல முடியாது. பட் ஆனா கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகுறதுக்கு, கம்மியாகுறதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. இதுவும் ஒரு கிரீன் ஃபிளாக்ல தான் இருக்கு. நாளைக்கு பட்ஜெட்ல வந்து இது எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாரி தான் ஃபினான்ஸ் எக்ஸ்பர்ட்ஸுமே சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் நம்ம எப்பயும் போல நாளைக்கு பார்த்தா தான் தெரியும். பட் ஆனா இது ஒரு கிரீன் ஃபிளாக்ல தான் இருக்குங்கிறத இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்க விரும்புறேன். அண்ட் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த ட்ரெயின் டிக்கெட் பிரைஸ் வந்து இன்கிரீஸ் ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஏன் இன்கிரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க ஆக்சுவலா, போன வாட்டி பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்ன அனவுன்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட ஹைடெக், ஹை கம்ஃபியா ஒரு 400 வந்தே பாரத் ட்ரெயின வந்து நாங்க இன்ட்ரோடியூஸ் பண்ண போறோம். உள்ள கொண்டு வர போறோம் ரயில்வே டிபார்ட்மென்ட்க்குள்ளாரன்னு சொல்லியிருக்காங்க. அது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு 40% வந்து ஏற்கனவே உள்ள கொண்டு வந்துட்டாங்க. இன்னமும் வந்து மீதி இருக்கக்கூடிய ட்ரெயின்ஸ் வந்து இந்த 2025 பட்ஜெட்ல அதுக்கப்புறம் வந்து கொண்டு வருவாங்க. அதுக்கான பட்ஜெட்ட வந்து நாளைக்கு அனவுன்ஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. போன வாட்டி பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2.52 லேக் குரோர்ஸ் வந்து பட்ஜெட் ரயில்வே டிபார்ட்மென்ட்க்குன்னு சொல்லி ஒதுக்கியிருந்தாங்க. இந்த வந்தே பாரத்துக்கு, அப்புறம் ரயில்வே டிபார்ட்மென்ட்க்குன்னு ஒதுக்கியிருந்தாங்க. இந்த வாட்டி ஒரு 18-20% அதிகமாவே வந்து பட்ஜெட் ஒதுக்குவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. கிட்டத்தட்ட ஒரு 3 லேக் குரோர் வந்து பட்ஜெட் ஒதுக்குவாங்க இந்த முறை ரயில்வே டிபார்ட்மென்ட்க்கு ஒதுக்குவாங்கன்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ட்ரெயின் பிரைஸும் வந்து இன்கிரீஸ் ஆகுறதுக்கு பாசிபிலிட்டீஸ் நெறையாவே இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. இங்க ட்ரெயின் டிக்கெட்டோட ரேட் வந்து கம்மியாகும் அப்படின்ற மாரி எதுவும் சொல்லல. ட்ரெயின் டிக்கெட் வந்து அதிகமாகும் அப்படின்ற மாரி தான் தகவல்கள்லாம் பரவிக்கிட்டு இருக்கு. இதுவும் நாளைக்கு நம்ம இருந்து பார்க்கலாம். ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸோட கருத்தும் இதுதான் இருக்கு. இவ்வளோ பட்ஜெட் நம்ப எங்க பட்ஜெட்ல நீங்க குடுக்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பா ட்ரெயின் பிரைஸஸ் வந்து இன்கிரீஸ் ஆகுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குன்னு தான் அவங்களும் சொல்லியிருக்காங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஃபார்மா. அதாவது சாமானிய மக்களுக்கும் ஒரு முக்கியமான ஒரு தேவையா இருக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹெல்த் இன்சூரன்ஸ். அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி இருக்கு. இது வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ்க்குலாம் வந்து ஜிஎஸ்டி வேணுமா? அப்படின்ற ஒரு கேள்வி போன வாட்டியே கொஞ்சம் மக்கள் மத்தியில ஆதங்கமும் இருந்துச்சுன்னு சொல்லலாம். அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ்க்குலாம் எதுக்குங்க ஜிஎஸ்டி? அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. இந்த வாட்டி ஜிஎஸ்டி குறைக்கணும்லாம் யாரும் எதிர்பார்க்கல. ஜிஎஸ்டிய முழுசா கட் பண்ணணும் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறாங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ்க்குலாம் ஜிஎஸ்டி போடணுமா? அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும்போது, அந்த ஜிஎஸ்டிய கட் பண்ணுங்கன்ற ஒரு ரெக்வெஸ்ட்டும், ஒரு ஹோப்பும் இருக்குன்னு தான் நம்ம சொல்லலாம். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம்னா, லைஃப் சேவிங் மெடிசின்ஸ் இருக்கு இல்லைங்களா? அதாவது கேன்சர் மாதிரியான உயிர்க்கொல்லி நோய்களுக்கான லைஃப் சேவிங் மெடிசின்ஸ்க்கான ஜிஎஸ்டி டாக்ஸை வந்து ஃபுல்லா அபாலிஷ் பண்ணணும் அப்படின்றது ஒரு ஹோப் வச்சிருக்காங்க. அண்ட் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் நெறைய பேரு, இந்த பார்மா இண்டஸ்ட்ரியில இருக்கவங்க, அண்ட் ஃபினான்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் அண்ட் பொதுவா மக்களுக்கு இருக்கக்கூடிய கருத்து என்னன்னா, இதுக்கெல்லாம் ஜிஎஸ்டி தேவையா? ஒரு உயிர் காக்கும் மருந்து மாத்திரைகளுக்கு எதுக்கு வந்து ஜிஎஸ்டி? இதுக்கெல்லாம் ஜிஎஸ்டி வந்து கட் பண்ணா நல்லா இருக்கும். அப்படின்றத ஒரு ஹோப்பா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பூர்த்தி ஆகுமான்றது வந்து நாளைக்கு தான் தெரியும். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த மாரி லைஃப் சேவிங் மெடிசின்ஸ் வந்து நம்ம வெளிநாடுகள்ல இருந்து நம்ம உள்நாட்டுக்கு வந்து நம்ம இறக்குமதி பண்ணும்போது, அதுக்கு இருக்கக்கூடிய டியூட்டி டாக்ஸ் இருக்கு இல்லைங்களா? அந்த அந்த டாக்ஸும் வந்து முழுமையா கட் பண்ணணும். கட் ஆச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. அதுவும் வந்து நமக்கு நாளைக்கு தான் வந்து என்னன்றது முழுமையா நமக்கு வந்து தெரிய வரும். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் முக்கியமான ஒரு விஷயம் இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கேப்பிட்டல் கெயின் டாக்ஸ் அப்படின்னு சொல்றது. போன வாட்டி பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது என்னன்னா, லாங் டெர்ம் கேப்பிட்டல் டாக்ஸ் அண்ட் ஷார்ட் டெர்ம் கேப்பிட்டல் டாக்ஸ் வந்து இன்கிரீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி லாங் டெர்ம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து 10% இருந்து 12.5% வந்து இன்கிரீஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஷார்ட் டெர்ம் கேப்பிட்டல் கெயின் டாக்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 15% இருந்து 20% அதிகம் பண்ணாங்க. இது வந்து ஒரு பயங்கர ஷாக்கிங்கா இருந்துச்சு. அந்த ஒரு வைரல் வீடியோ கூட நீங்க எல்லாமே பார்த்துருக்கலாம். நிர்மலா சீதாராமன்ட்ட வந்து ஒருத்தரு கேள்வி கேட்டிருப்பாரு. "ஏங்க நாங்க வந்து கஷ்டப்பட்டு ட்ரேட் பண்றோம். நாங்க வந்து அந்த டாக்ஸ், இந்த டாக்ஸ், இந்த டாக்ஸ்ன்னு எல்லாமே வந்து கவர்மெண்ட்க்கு குடுத்துட்டுருக்கோம். நாங்க சம்பாரிக்கிறத விட நீங்க தான் சம்பாரிக்கிறீங்க. கவர்மெண்ட் யூ ஆர் அவர் ஸ்லீப்பிங் பார்ட்னர். வி ஆர் வொர்க்கிங் பார்ட்னர். இதெல்லாம் வந்து இன்கிரீஸ் பண்ணா எப்படி நல்லா இருக்குமா? சொல்லுங்க" அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கு நிர்மலா சீதாராமன் மேம் வந்துட்டு, இதுக்கு வந்து எனக்கு பதில் இல்ல அப்படின்ட்டு முடிச்சுட்டாங்க அந்த வீடியோ. அந்த வீடியோ ஆக்சுவலி போன வாட்டி பயங்கர வைரலா போயிருச்சு. நீங்க அந்த வீடியோஸ் பார்த்திருப்பீங்க. ஸோ இந்த லாங் டெர்ம், ஷார்ட் டெர்ம் கேப்பிட்டல் கெயின் டாக்ஸ்னால பாதிக்கப்படுறவங்களும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, "இவ்வளோ டாக்ஸ் நாங்க கவர்மெண்ட்டுக்கே கட்டிட்டோம். நான் சொன்ன மாரி ஸ்லீப்பிங் பார்ட்னரா கவர்மெண்ட் தான் இருக்கீங்க. உங்களுக்கு தான் நாங்க அதிக டாக்ஸ் கட்டுறோம். நாங்க கூட சம்பாதிக்க முடியல. உங்களுக்கு தான் கட்டுறோம்." அப்படின்ற மாரிலாம் அவங்க கருத்துக்கள் வச்சுட்டு இருக்காங்க. இதுவும் வந்து குறையுமா? குறையாதா? அப்படின்ற ஒரு குறையும்னு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. ஆனா ஃபினான்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கறத லாஸ்ட்ல சொல்றேன். இன்னொன்னு என்ன கேப்பிட்டல் கெயின்ஸ்க்கான எக்ஸம்ஷன் லிமிட்ஸ் இருக்கு இல்லீங்களா? இந்த எக்ஸம்ஷனோட லிமிட்டும் பார்த்தீங்கன்னா, 1 லேக்ல இருந்து 1.25 லேக் பெர் இயரா வந்து இன்கிரீஸ் பண்ணியிருந்தாங்க போன வாட்டி பட்ஜெட் போடும்போது. ஸோ அதுவும் வந்து என்னான்றது தெரியல. சரி ஓகே. ஃபினான்ஸ் எக்ஸ்பர்ட்ஸோட இதுல இந்த கேப்பிட்டல் கெயின் டாக்ஸ்க்கு ஃபினான்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்ல வராங்கன்னு கேட்டீங்கன்னா, இதுவும் வந்து அ
குறைவதற்கு வாய்ப்பில்ல அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு முறையும் கேப்பிட்டல் கெயின் டாக்ஸ் போன வாட்டி இன்கிரீஸ் பண்ணி, இந்த வாட்டி குறைச்சு, அடுத்த வாட்டி ஏத்தி, இந்த மாரியெல்லாம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா, இது வந்து கவர்ன்மென்ட்டோடைய இமேஜ்க்கு வந்து பெரிய பாதிப்பா இருக்கும். மக்களுக்கு வந்து அரசாங்கத்தின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை வந்து போயிடும். அதனால இதுல இந்த கேப்பிட்டல் கெயின் டாக்ஸ்ல வந்து சேஞ்சஸ் வரதுக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் இருந்தாலும், அது வந்து நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து ரொம்ப குறைவு தான். ஆனா, இந்த நியூ டாக்ஸ் ரெஜிம்ல இருக்குல்ல, இதுல இந்த டாக்ஸ் ஸ்லாப் வந்து இன்கிரீஸ் ஆகுறதா இருக்கட்டும், இல்ல அது பெர்சன்டேஜ் டாக்ஸ் போட்டுருக்காங்க இல்லைங்களா? அந்த 10%, 12%, 15%, 20%, 30% அது வந்து ஒரு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கு அப்படின்ற மாரி தான் சொல்லியிருப்பாங்க. பட் ஆனா இதுல கேப்பிட்டல் கெயின் டாக்ஸ்ல வந்து எந்த சேஞ்சஸையும் வந்து எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலா நீங்க பார்க்க போனோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஒரு கன்க்ளூஷன் நம்ம குடுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நியூ டாக்ஸ் ரெஜிம்ல வந்து டாக்ஸ் ஸ்லாப் வந்து இன்கிரீஸ் ஆகறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாரி வந்து ஒரு ஓவராலா ஒரு கன்க்ளூஷன் சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நியூ டாக்ஸ் ரெஜிம்ல சொல்லப்பட்டிருக்க அந்த ஸ்லாப்ஸ் இருக்கு இல்லையா? அந்த ஸ்லாப் வந்து 7 லேக்ல இருந்து 10 லேக் ஆகுறதா இருக்கட்டும், இல்ல வந்து பெர்சன்டேஜ் 30%ல இருந்து 20, 25% ஆகட்டும். இந்த மாரி பெர்சன்டேஜ் சேஞ்சஸும் டாக்ஸ் ஸ்லாப்க்கான சேஞ்சஸும் வந்து இருக்கும் அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் 1. 2வது கோல்டு பிரைஸ் குறைவதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்ற மாரி தான் பொதுவான கருத்துக்கள் போய் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து வீடு, ஹோம் லோன் இந்த மாரி லோன் போட்டு நம்ம வீடு வாங்குனாலுமே கூட, அதுக்கும் டாக்ஸ் கட்டணும் அப்படின்ற சூழ்நிலை இருக்கு. இதுவும் வந்து இந்த டாக்ஸ் வந்து கம்மியாகும் அப்படின்ற மாரி யாரும் எதுவும் சொல்லல. அந்த மாரியான ஒரு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு குறையணுன்ட்டு. பட் ஆனா அதுக்கும் இது கிரீன் ஃபிளாக், ரெட் ஃபிளாக் குறையும் அப்படின்ற மாரிலாம் யாரும் எதுவும் வரைக்கும் சொல்லல. நெக்ஸ்ட் வந்து ட்ரெயின் டிக்கெட்ஸ் வந்து இன்கிரீஸ் ஆகறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபார்மா இண்டஸ்ட்ரியில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் அண்ட் ஆல்சோ நீங்க லைஃப் சேவிங் மெடிசின்ஸோட டாக்ஸ் வந்து கம்ப்ளீட்டா அபாலிஷ் பண்ணணும் அப்படின்ற ரெக்வெஸ்ட்டும் வச்சிருக்காங்க. அண்ட் ஆல்சோ அதையும் ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி குறைஞ்சது அப்படின்னா, ஹெல்த் இன்சூரன்ஸோட பிரைஸ் வந்து ட்ராப் ஆகும். அண்ட் ஆல்சோ லைஃப் சேவிங் மெடிசின்ஸ்க்கான மருந்து மாத்திரைகளுக்கான விலையும் வந்து குறையும் அப்படின்றது தான் உண்மை. அது எப்படின்னா, இவங்க வந்து அந்த டாக்ஸ்லாம் ஜிஎஸ்டி டாக்ஸ்லாம் கட் பண்றது, அந்த இம்போர்ட் டியூட்டி டாக்ஸ் கட் பண்றது, இதெல்லாம் கட் பண்ணாங்கன்னா, இந்த விலைகள்லாம் குறையும் அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. கேப்பிட்டல் கெயின் டாக்ஸ்ல வந்து நீங்க வந்து லாங் டெர்ம், ஷார்ட் டெர்ம் இதுல வந்து எந்த ஒரு டாக்ஸ் கட் ஆகும், இல்ல குறையும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் வச்சுக்க வேண்டாம். அது வந்து குறைவதற்கான வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி அப்படின்றது தான் ஃபினான்ஸ் எக்ஸ்பர்ட்ஸோட கருத்துக்கள். மீண்டும் அடுத்த வீடியோல நான் உங்கள சந்திக்கிறேன். நான் உங்க பிரவீன் சென். இது ரிஃப்ளெக்ட் மணி சேனல். இங்க இன்வெஸ்ட்மென்ட், ஃபினான்ஷியல் டிப்ஸ் இந்த மாரி நெறைய வீடியோஸ் உங்களுக்காக போட்டுட்டு இருக்கோம். மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க் யூ.